நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 கடைசி வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதாகமத்திலிருந்து அங்கு ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லி அவர்கள் அந்த நேரமே படகேறி அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆமேன் அழைத்தவர் யார் என்று சொல்லி அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சீசர்களை பார்த்தால் இயேசு அழைத்தார் என்று சொல்லி எல்லோரும் போகிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அந்த படகுலே அவர்கள் நித்திரை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சோதனம், இயேசு நித்திரை செய்தால் அவர் தேவன் அல்ல என்று சொல்ல முடியாது. காரணம், நம்மை போல அவர் மனுஷ அவதாரம் எடுத்து அவரிடத்தில் மாம்சம் இருந்தது, மாம்ச சரீரம் இருந்தது, மாம்ச சரீரம் இருந்தது. ஆனால் மாம்ச சரீரமும் அது பாவம் இல்லாமல் இருந்தது. ஆகினால் தேவனாகிய கர்த்தர் மனுஷ அவதாரம் எடுத்து பூமியில் வந்த வேளையில் அந்த சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார். அவர் நித்திரை செய்தார் இல்லையா, ஆகாரம் சாப்பிட்டார். இப்படி பல ரீதியான காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மை போல மாம்சத்திலே அவர் இருந்தார். ஆனால் அவர் தேவன் என்பதை 100% அவர் மனிதன், 100% அவர் தேவனாய் அவர் காணப்பட்டார். காரணம், மனுஷனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க அவதாரம் எடுத்தது தான் இந்த இயேசுவின் சரீர அவதாரம். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.